ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. ஆடி வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரபரப்பாக இருந்துச்சு. நைட்டே எப்படா எழுந்துறது, காலைல வந்து பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றணும், வாசல் கோலம் வைக்கணும், படியெல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து அலாரம் வச்சுட்டு தான் படுத்திருந்தேன். இருந்தாலும் காலையில் அலாரம் அடிக்கும் போதெல்லாம் ஒரு சோம்பேறித்தனம், அப்படியே அலாரம் ஆஃப் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா பூனை உருட்டுற மாதிரி குடுன்னு ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தீங்கன்னா தியா தான் 4 மணிக்கெலாம் எழுந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. காலையில் எழுந்து தலை குளிச்சு தலையை காய வச்சு அந்த ஃப்ரெஞ்ச் பிரைட் இருக்கு இல்லையா, அந்த ஹேர் ஸ்டைல் தான் பண்ணிட்டு வர சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேக்காக நாங்களும் பேரண்ட்டுமே அங்கே வந்து 8 மணிக்கெலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து பஸ்ஸில் போக சொல்லிட்டு நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து வண்டியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 8:30 போல தான் வீட்டிலே அதையும் பாது 2 பேருமே ஸ்கூல் அமைச்சிட்டு நானும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போய் ப்ளீஸ்மா எங்கள் மார்ச் பாஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு போயிருந்தா. ஸோ நானுமே நினச்சிருந்தேன் ஐயோ மார்ச் பாஸ்ட் முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, கரெக்டாக போய் மேடமை பார்த்தாச்சு. மேடம் வந்து மார்ச் பாஸ்ட்டு சூப்பராக செஞ்சாங்க. ப்ராக்டிஸ் அப்படி ஒரு ப்ராக்டிஸ், ஆள் அசந்தே போயிட்டா. கை கால் வலி, ஒரு வாரம் ப்ராக்டிஸ் இந்த மார்ச் பாஸ்ட்டு. இதுலேயுமே கொஞ்சம் நெஞ்சம் ஸ்லிப் ஆனவங்களை கூட அப்படியே வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்களாம். எலிமினேட் ஆகி போகிற பிள்ளைங்களுமே அழுதுட்டே போனாங்களாம். அந்த அளவுக்கு மார்ச் பாஸ்ட் மேலே இந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு கிரேஸ் அப்படின்னே சொல்லலாம். கரெக்டான டைமுக்கு நம்ம ஸ்கூல் போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்ச் பாஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டே இருந்தா. ஸோ நம்மளுமே வந்து எவ்வளோ சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு தடைகள் வரும் இல்லையா, அது மாதிரி தான் பல தடைகளை தாண்டி தான் போயிட்டு இருந்தோம். அங்கே போனோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த சீஃப் கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுற அந்த டைமில் நம்ம கரெக்டாக போயிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். சீஃப் கெஸ்ட்டை வந்து மார்ச் பாஸ்ட் பசங்க எல்லாருமே வந்து வெல்கம் பண்ணி அழைச்சிட்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்து வெல்கம் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரதநாட்டியம் வச்சுருந்தாங்க. பரதநாட்டியம் முடிஞ்சதுக்குமே வந்து மார்ச் பாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கூட மார்ச் பாஸ்ட் முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தேன். வெல்கம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மார்ச் பாஸ்ட்டு. நம்ம மேடம் தான் லாஸ்ட்டாக போகிறாங்க பாருங்கள், 3ஆவதா இந்த பேக் சைடு லாஸ்ட்டாக நிற்கிற அந்த ப்ளூ கலர் ஸ்கர்ட் தான் தியா. ஸோ நம்மளுமே வந்து சூப்பராக வந்து கேப்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளோ பிள்ளைங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா தியாவை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பிள்ளை வந்து கணக்கு வழக்கலாமல் வளர்ந்து கிடக்குது. கடைசியாக தான் இருக்கு வச்சுருந்தாங்க. கடைசியாக போகும்போது சூப்பராக வந்து பார்த்தாச்சு. இது வந்து ரிலே பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த செலக்ட் பண்ணி வச்சுருக்கவங்கள அன்னைக்குன்னு வந்து இன்ஸ்டண்ட்டாக அன்றைக்கி வந்து லைவாக வந்து ஓட வைப்பாங்க. ஸோ வெறித்தனமாக ஓடிட்டு இருக்க, கீழே மேலே விழுந்து சூப்பராக வந்து ஓடிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா தியா இருக்கக்கூடிய ப்ளூ ஹவுஸ் தான் வந்து வின் பண்ணுச்சு. பாப்பாவுமே வந்து என்ன செகண்டாக வரா தேர்டாக வரான்னு சொல்லி நானும் பயந்துட்டு இருந்தேன். ஆள் பின்னாடி வந்தாலும் கையை நீட்டி அந்த ரோல் இருக்கும் இல்லையா, ப்ளூ கலர் அந்த ப்ளூ ஹவுஸ்க்குள்ளே ஒரு ரோல் கையில் கொடுத்துருப்பாங்க. அதை நீட்டி கொடுத்துட்டா. அதை வாங்கிட்டு அடுத்த பொண்ணு ரெடியாக நிற்கும் இல்லையா, ஓடிடுச்சு. சூப்பராக வந்து ப்ளூ ஹவுஸ்மே வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துருச்சு. சின்ன பிள்ளை எல்லாமே ஸ்போர்ட்ஸில் பயங்கர ஆர்வம். எல்கேஜிலேருந்து அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் மெடல்னு சொல்லி நிறைய வாங்கி வச்சிருக்கு. இருந்தாலுமே இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமே எல்லாத்துலேயும் கலந்துக்கிறதுக்கு யோசிக்கிறா. ஆனால் பரவாயில்ல, இந்த வருஷம் நிறைய வந்து கலந்துட்டு இருந்தா. எல்லாத்துலேயுமே கலந்துட்டு இருந்தா. ஆனாலும் 2 மட்டும் வின் பண்ணியிருந்தா. ரன்னிங்லையும் ரிலேலையும் வின் பண்ணியிருந்தா. அப்படியே வந்து நம்மளும் இப்போ ஸ்போர்ட்ஸ் டே முடிஞ்சு ஸ்கூலை விட்டு கிளம்பிட்டோம். அந்த ஹோட்டலில் வர வழியில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கும் வந்துட்டோம். பை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.